நம்ம கும்பராசி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இதுல வந்து நட்சத்திர பாதங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் 3, அவிட்டம் 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதியில 1, 2, 3, மொத்தம் 9 பாதங்கள் இந்த கும்பராசியில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிதனத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை அந்த ராசியை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ உதாரணம் சொன்னா இந்த கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு வந்து நல்லாவே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதே சொல்லலாம். உங்களோட கும்பராசியில இருக்கக்கூடிய சனி இப்போதைக்கு சஞ்சாரம் ஆகி மீனத்துக்கு போயிருக்காங்க. அப்போ கும்பராசியை வந்து தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ராகு அந்த கும்பராசியில இருந்துருக்காரு. குரு அந்த இடத்த பாக்குறாரு. அடுத்தது இந்த குரு கீழே இறங்கிட்டார் அப்படின்னா இந்த ராசிக்கு அதாவது கும்பராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை. அப்ப 10ஆம் இடம் விருச்சிகத்தை பாக்குறாரு அப்படின்ற போது கும்பராசிக்காரருக்கு தொழில ஏதாவது ஒரு மாற்றங்கள் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா. அடுத்தது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம், அதாவது கடகத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது அப்படின்றது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மறைக்கலை, அதே மாதிரி அவங்களுக்கு ஆன்மீகம், அதே மாதிரி அவங்களுடைய ஏதாவது தெய்வ வழிபாடு இதெல்லாம் பெரிய முன்னேற்றங்கள். அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு தன்னுடைய 9ஆம் பார்வையா கடகத்துல இருக்கக்கூடிய குரு மீனத்தை பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கான பொருளாதார முன்னேற்றம், தொழிலுக்கான முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து மிக சிறந்த பலன்களை இவருக்கு தரும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாகி மீனத்துல இருக்கிறாரு. அப்ப மீனத்துல இருக்கிறாருன்ற போது பாத்தீங்கன்னா இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை இந்த சனியை பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்துக்கும் நல்ல முன்னேற்றத்தை கும்பராசி கொடுப்பாங்க. அதிசாரம் பெறும்போது என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு டைரக்டா அவங்களுடைய லாபம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும், அடுத்தது இவங்களுடைய லக்னத்தையும் அதாவது இவங்களுடைய சந்திரனையும் பார்க்கின்றார். இதுவும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது இவங்களுடைய முயற்சி சொல்லக்கூடிய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியை பார்க்கின்றார். அப்போ இவங்களுடைய எல்லா முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது கும்பராசி நம்ம சொல்லலாம். இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு பத்தி இதுல வந்து குரு பயிற்சி முறைகளை நம்ம மேலோட்டமா சொல்லியாச்சு. அடுத்து பின்னாடி வரக்கூடிய இந்த ராஜ்ய பயிற்சி எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ராசிக்கு நம்ம இது போன்ற பலன்களை சொல்லலாம். ஒரு நிமிஷம். இப்போ ஒரு கொஸ்டின் கூட என்னன்னா, இப்போ இது மாணவர்களுக்கு, லேடிஸுக்கு, அப்புறம் கொஞ்சம் அது எப்படி வயதானவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து டிஃபரன்ஸ் இருக்குமா இல்ல இந்த பலன்கள் இது எப்படி டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல அழுத்தி கேள்வி கேளுங்க. ஒன்றும் தயங்கவே வேண்டாம், அழுத்திய கேளுங்க. ஒன்றும் ஏன் தயங்கி கேட்குறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் ஆகி வருது கேட்கும்போது, அதனாலதான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த பலன்கள் வந்து நீங்க காமனா சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மாணவர்களுக்கு, ஒர்க்கிங் பீப்புள்ஸ், அதாவது ஜென்ஸ், லேடிஸ், அப்புறம் வயசானவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இது காமனா 12ல அப்படி இல்லை, எனக்கு எப்படி சொல்றது தெரியல, அந்த மாதிரி சொன்னீங்க. பட் இவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குமா இல்ல நீங்க கேக்குறது வந்து டிஃபரண்ட் ஏஜ் குரூப்க்கு எப்படி மாறும் சொல்றது தானே? எப்படி மாறும், அதுதான் ஏஜ் குரூப்புக்கு எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கும்பராசியில ஒரு 12 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட டாபிக் என்ன? இப்ப கும்பராசியில ஒரு 12 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து செவ்வாய், அதாவது அவிட்டம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும், சதயம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கும், பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவோடைய நட்சத்திரம் இருக்கும். ஓகேவா? இந்த குழந்தைங்க பிறக்கும்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் தசை வந்து அந்த அவிட்ட நட்சத்திரம்ன்ற போது பாத்தீங்கன்னா இந்த 12 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த 3 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ராகு தசை அப்படின்றது போயிட்டு கரெக்டா? ஆமா.
அப்போ அந்த பலன்கள் சிறப்பா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு திசைன்ற போது அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான பலன்களையும் அப்போ திடீர் யோகம் சம்பந்தப்பட்ட பலன்களையும் அப்போ இந்த 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பலன்கள்ல வந்து கொஞ்சம் சுமாராக புரியுதுதா? புரியுது. ஏன் சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா செவ்வாய் தசை அந்த 3 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதே அந்த குழந்தைக்கு 12 வயசு இருக்கும்போது ராகு தசை இருக்கு அப்படின்ற போது உதாரணத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு வரைக்கும் ராகு தசை அப்ப அவங்களுக்கான பலன்கள்ல ஒரு 100% நல்ல பலன்கள் இருக்கோ இல்லையோ ஒரு 60-70% தான் நல்ல பலன்கள் இருக்கும். 30-40% பலன்கள் இருக்கும். இது கல்வியிலையா இல்ல எப்படி? எல்லாத்துலயுமே. சரி, அடுத்த ஒரு டாபிக் போயிடும். நம்ம ஒரு 15 to 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்? இப்போ 15ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்வியில என்ன நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. 35ன்றது என்னன்னா ஒரு குடும்பமாய் ஒரு குழந்தை இருக்கும். ஓகேவா? இப்ப இவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல வந்து செவ்வாயிடும் போது சித்திரை நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா ஒரு குருதசா அவங்களுக்கு அல்மோஸ்ட் அதுல போயிட்டு. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. ஓவான ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. அது சொல்லலாம்ல. சொல்லலாம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த குருன்றவர் இந்த கும்பராசிக்கு 2-12 கூடையோட அந்த 15-35 வயசு உள்ளவங்களுக்கு நல்ல பலன்களே சிறப்பாகவே இருக்கும். 15-35 வயசு வரைக்கும் நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்கும். இதே போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்களுக்கு சனி திசை வந்து அவங்களுக்கான பலன்களும் நல்லாவே இருக்கும். காரணம் என்னன்னா இப்போதைக்கு கோச்சாரத்துல சனி மீனத்துல இருக்கிறார். இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு அந்த சனியையும் சேர்த்து பார்க்கிறார். அப்போ குரு பார்ப்போம் சனியும் புனிதம் அடைவார். அப்போ அவங்களுக்கான உயர்கல்வியா இருக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதுது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அது பாஸ் பண்ணிடும். ஏன் பாஸ் பண்ணிடும் சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல தெரிஞ்சுதான். உன்னோட என்னன்னா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அமைதியா கேள்வி கேட்டா ஏதாவது திட்டுவாங்களா இல்ல நம்ம ஏதாவது தப்பா கேட்டுடுவோமோ அப்படின்லாம் கௌரவம் பாத்தீங்கன்னா ஜோசியம் நம்ம ஒரு தான் எடுக்கணும். இல்ல கௌரவம் பாக்குறதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு காலபுருஷனோட 4வது வீடு கடகம், அங்கதான் வந்து உயர்கல்வி சொல்லுவோம். அங்க வந்து குரு உத்தமா குரு வரனால அங்க ஸ்டடிஸ் வந்து பெட்டரா இருக்கும். ரச்சிதாமா இப்ப நீங்க ஒன்றும் நீங்க தான் சில கேள்விகள்லாம் பதில் சொல்லணும். இப்போதைக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகப்படி, அதாவது நீங்க அவிட்ட நட்சத்திரம் கரெக்டா? உங்களுடைய குரு வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துல இருந்து கடகத்துக்கு இறங்குறாரு. இப்ப 6ஆம் இடத்துக்கு போய் குரு இறங்குறது நல்லதா கெட்டதா அப்படின்றது நீங்க ஒரு ஜோசியம் படிக்கிற நீங்க படிச்சுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்க கூடாது? கேட்டிருக்கலாம். இதுதான் நீங்க ஜோசியத்துக்குள்ள உள்ள எந்த அளவுக்கு வருவீங்கன்றது இதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேள்வி, உங்களுக்கு மிதனத்துல இருந்து குரு கடகத்துல இறங்குறது நல்லதா கெட்டதா? நீங்க யோசிச்சு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பலனை சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, என்னோட கும்பராசி படி எனக்கு 6வது இடத்துக்கு போறாரு குரு பகவான். ஆனாலும் அதோடைய பார்வைகள் வந்து கும்பத்துல உங்களுடைய அதான் சொல்ல வந்தேன் நானு. அந்த மாதிரி பார்வைகள் குரு பார்வை கோடி நன்மைன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். 6ஆம் இடத்துல குரு இறங்குறாரு, அதுக்கு என்ன பலன் நீங்க சொல்லுங்க. நான் உங்களோட பிரச்சனையே வரேன். உங்கள்ட்ட ஒரு ஜூனியர் பார்க்க ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வராங்க. இப்ப அவங்க வந்து 12 வயசுல இருக்கட்டும், 60 வயசுக்குள்ள இருக்கட்டும், அந்த சந்திரனுக்கு அதாவது அவிட்டமோ அல்லது சதையமோ புரட்டாதையோ இருந்து அந்த குரு வந்து அந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல இறங்கிட்டாங்க.
இப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு என்ன பலன் இருக்கும்? அவனுக்குள்ள எனிமீஸை வந்து அவன் டவுன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இருக்கும் இடத்துக்கு எடுப்பாங்க. சரி, இருக்கிற இடத்தை எடுப்பார். ரைட், ஓகே, சூப்பரான. அப்போ வந்து எனிமீஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனி வருவாங்க, வந்து கம்மி ஆயிடுவாங்க. அதே மாதிரி கம்மி ஆயிடுவாங்க எனிமீஸ்லாம். சரி, ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் அதோட பார்வை 2ஆம் வீட்டுக்கு வருது, அதாவது பொருளாதாரம். பார்வையே கேட்கல பாரு, திருப்பி திருப்பி பார்வையில் போயிட்டே இருக்காது. 6ஆம் இடத்துக்கு என்ன பலன்? உடல் ஆரோக்கியம். சூப்பர். நோயாளியா இருப்பாரா இல்ல எப்படி கடன்காரா நோயை ரெக்கவரி ஆகும். எதிரிகள் குறைவாங்க, எதிரிகள் குறைவாங்க முதல்ல. அடுத்தது உங்களுக்கும் கணவருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அதிகமாகும். எதனால? 7ஆம் பாவம் எது? 7ஆம் பாவம் எனக்கு 7ஆம் பாவம் சிம்மமா? சிம்மம் வருது. ஆமா, அதானே கணவன் சொல்லக்கூடிய இடம். ஆமா, அதுக்கு 12ஆம் இடத்துல தானே குரு இறங்குறாரு. ஆமா. அப்ப அந்த சிம்ம ராசியை கணவனா பாதிச்சீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு அதுக்கு 5 எட்டுக்கூடிய இடத்துக்கு தானே அவர் குரு பாக்குறாரு. ஆமா. அப்போ உங்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கும். நீங்க உங்க கணவர்கிட்டயோ இல்ல நண்பர்கள்ட்டையோ எச்சரிக்கையா பேசணும். ஓகே, ஓகே. எப்படி கொண்டு போயிட்ட பாத்தீங்களா? யோசிக்கலாம். இப்ப இந்த 6ஆம் இடம்ன்றபோது நீங்க 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தையும் ஒரு பார்வை வச்சுக்கணும், 5ஆம் இடத்துக்கும் ஒரு பார்வை. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த சந்திரன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தார். இந்த குரு என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வமா இருக்கும், தெய்வ நிகழ்வு, இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. அடுத்தது உங்களுடைய சூழ்நிலைகள், முன்னேற்றங்கள், இதுக்கு நிறைய செலவுகள் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துதான் ஓரளவுக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை வீக்காக்குறான்னு சொல்ல முடியாது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்துவோம். புரியுதுங்களாமா உங்களுக்கு? பிரஜித், நீ ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க, கேளு. இல்லைங்களா, பதில் சொல்லிட்டுங்க, கேள்வி இது இல்லை. ஓகே. இப்போ நீ உன்னுடைய ராசி நட்சத்திரம் என்ன? என்னோட ராசி கும்பராசி, நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். உனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து உயர்கல்வியில இல்ல பட்டயத்திலேயோ எதுலயோ வந்து உனக்கு ஒரு தடைகள் ஏற்பட்டுச்சா? நான் கண்டிப்பா. இப்ப தடைகள் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை கல்வி, 4ஆம் இடம் அப்படின்றது ஒரு உயர்கல்வி, 5ஆம் இடம்ன்றது ஒரு பட்டய கல்வி, 9ஆம் இடம் அப்படின்றது ஒரு பாக்கியம். அதுல இருக்கக்கூடிய ஒரு ரெகக்னைசேஷன் சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய ரெகக்னைசேஷன். ஆமா. அப்போ இது நீங்க நல்லா பாத்துக்கணும். 2ஆம் இடம்ன்றது ஒரு அதாவது ஒரு 10th வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தையோ அல்லது +2 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தையோ சொல்லலாம். 4ஆம் இடம்ன்றது அவங்க பண்ணக்கூடிய டிகிரி, பேசிக் டிகிரியா இருக்கலாம் அல்லது மாஸ்டர் டிகிரியா சொல்லலாம். 5ஆம் இடம்ன்றது அதுல வரக்கூடிய பட்டயம், ரெகக்னைசேஷன். 9ஆம் இடம் இருக்கிற பாக்கியம். ஓகேப்பா? ஓகே. இப்போ உனக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உனக்கு 2ஆம் இடத்துல லக்னாதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார். உன்னுடைய சந்திரனுடைய அதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்ற போது எந்த ஒரு முயற்சியிலையும் அதிக அலைச்சல் இருக்கும், போராட்டம் இருக்கு. அடுத்தது உனக்கு நிம்மதியா இருக்க. ஏன் நிம்மதி இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? எட்டையை கட்டிட்டு ஏன் நிம்மதி இல்லை கேட்குறேன். இப்போ அந்த சந்திரனோட இப்ப யாரும் உட்காந்துருக்காங்க? ராகு உட்காந்துருக்கும் போது ராகு என்ன பண்றாங்க? மனப்பாப்பை கொண்டு வருவாங்க. ஏதோ ஒரு ஆசைகளை தூண்டுவாரு, ஆசைகளை அவசியங்களை தூண்டுவாரு. அவன் நிம்மதியற்ற நிலை இல்லாம ஒரு மனப்போராட்டத்தை கொடுப்பாரு. நான் ஒன்னொன்னு உனக்கு கேட்கிறேன், இப்ப கடந்த 10 மாதமா உனக்கு நிம்மதியான உறக்கம் இருக்கா? இல்லைங்க. கும்பராசிக்காரங்களுக்கு யாருக்குமே இருக்காது. அது சார் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுதா சார்? இப்ப உங்களுடைய கேள்விகள் இதுல ஒண்ணும் இல்லை சார், கும்பராசியில் ஒண்ணும் இல்லை சார். இல்ல சார், கும்பராசியை பத்தி நான் 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணி
அது எந்தெந்த இடத்த வந்து நசுக்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். எந்தெந்த சூழ்நிலைகளை வந்து மாற்றினார்ன்றதை கிரக நிலையில வச்சு சொன்னேன். அதுல ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்காங்க? இல்ல இல்ல சார். கீதாமா, உங்களுக்குமா? சார் எனக்கு புரிஞ்சுது. அது ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க இப்போ ஏஜ் வைஸ் சொன்னீங்க இல்லையா கும்பத்திற்கு, அதே மாதிரி எல்லா ராசிக்கும் இதே மாதிரி ஏஜ் வைஸ் பலன் இருக்குங்களா? எந்த வயசுக்குமா? இல்ல நீங்க வயசு வாரியா பலன் சொன்னீங்கல்ல, ஆமாங்கம்மா. அதே மாதிரி எல்லா ராசிக்கும் அப்படிதான் இருக்குமா? இல்ல, இப்ப நாங்க ரஞ்சிதாமா கேட்ட கேள்விப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வயசுக்கு அந்த பலன் வந்து மாறுதுமா. ஏன் மாறும் அப்படின்னா அந்த நேரத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில வச்சு பார்க்கும்போது மாறும். அது புரிஞ்சுடுங்க. இப்ப நான் கேட்டது இப்போ உள்ள கும்பத்துக்கு மாதிரி மற்ற ராசிகளும் இருக்கு இல்லைங்களா? எல்லா ராசிக்கும் ஒரு நிமிஷத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கம்மா. பட் ஆனா நம்மளுக்கான அடுத்த வகுப்பு இதுல வந்து இல்ல நான் சொல்லல, அப்படி இருக்குமான்னு கேக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி அது வந்து ஒரு என்ன சொல்றது 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதத்துக்கும் ஒரு பயிற்சி ஒரு 300 பக்கத்துக்கு பலனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தசாபதியோ அல்லது வயசையோ வச்சு கம்பேர் பண்ணி சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நானே கும்பராசிக்கு வந்து 35 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கான பலனை வந்து சொல்லல. ஆமா, இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகுதேசையை மையமா வச்சாங்கன்னா ஒரு 10 வயசு 18 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்கும் ராகுதேசம் இருந்ததுனாக்கா, அதுக்கப்புறம் குரு தசை ஒரு 26, அதுக்கப்புறம் சனி தசை ஒரு 45 அப்படின்னு போயிட்டு இருந்தா கூட ஆல்மோஸ்ட் கும்பராசிக்கு நல்லா தான் இருக்கு. இது மாரி நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கமா, ஏதாவது ஒரு நம்ம சொல்லும் போது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியணும்னா தாராளமா கேள்வி கேளுங்க. ஏன் நான் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மட்டும்தான் என்னால எந்த அளவுக்கு நீங்க அதை உள்ள வந்துருக்கீங்கன்னு என்னால யோசிக்கணும். அதே நேரத்துல இதுல வந்து நீங்க ஏதாவது தவறா இருந்தாலும் யோசிக்க வேண்டாம், தாராளமா கேளுங்க. ஏன்னா கேட்கலாம் உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களால உருவாக்க முடியும். நம்ம அடுத்து மீனராசி சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நான் இது சேவ் பண்ணிடுறேன்.